பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வசனமாய் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அருமையான ஒரு வார்த்தை. நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா இந்த மாசம் ஆண்டவர் சொன்னாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா இங்க என்ன ஆண்டவர் முடிவுல சொல்றாருன்னா, அது தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே, நமக்காக. ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாலும் ஆசீர்வாதமாக. ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய யோசனை என் நினைவு உன் நினைவு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு இந்த கார் கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இல்ல வீடு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் 1000 வருஷமாய் பார்க்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவருக்கு தெரியும் இந்த பையனுக்கு இந்த மகளுக்கு இதோ எந்த காரை கொடுக்கணும், இல்ல எந்த பைக்கை கொடுக்கணும், எந்த வேலையை கொடுக்கணும், இல்ல இந்த பிள்ளைக்கு எந்த பையனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது, மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் 1000 வருஷமா பார்க்கிறாராம். ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவரை குறித்து நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் 1000 வருஷமா பாக்குறீங்கல்ல, என் பிள்ளைக்கு இந்த பையன் தானா? நம்ம கேட்கவும் மாட்டேங்கிறோம், ஜெபிக்கவும் மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, யோபுவை போல நம்ம இருக்கணும். யோபு பாருங்க, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்று தீமையும் பெறும்போது யோபு புலம்புல அதுக்கு பதிலா ஸ்தோத்திரம் பண்றார். அதனாலதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை திருப்பி கொள்ளுகிறார். நிச்சயமாகவே யோபுவுடைய யோசனைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லையா? நிச்சயமாகவே அவருக்கு ஒரு முடிவு இருந்துச்சு. அவர் ஆசீர்வாதமாய் நம்ம வாழ்க்கையில, நம்ம வியாபாரத்துல, வேலையில, நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் தருவேன். ஆனா அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அப்படியே ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுப்பார். அந்த எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல தானே வருது. அதனால தயவு செய்து நீங்க உங்க யோசனையை முன்னாடி வைக்காம, என் இயேசு எதை கொடுத்தாலும் எனக்கு நன்மைக்காக தான் இருக்கும், என் இயேசு எனக்கு எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்காக தான் இருக்கும்னு சொல்லி இந்த கர்த்தருடைய சமத்துல இருந்து பெறக்கூடிய காரியத்துல, ஸ்தோத்திர சேவன் கொடுக்கிற காரியத்துல நாம நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருந்தா கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில நாங்க கற்றுக்கொண்ட அந்த காரியத்தின்படி ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு தீமைக்காக அல்ல, நன்மைக்காக கொடுக்கிறவரப்பா. நீங்க எதை செஞ்சாலும் எங்களுக்கு நன்மைக்கு தான்ப்பா செய்வீங்க. எது நல்லதோ அதை கொடுக்க நீர் வல்லமை உள்ளவர். நாங்க காத்திருக்கிறோம். என் தேவன் எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.